Hello friends, welcome back to Learn-with-Singam. இது டே 11 ஆஃப் 100 days of code R programming. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேட்டா ஃப்ரேமை எப்படி மர்ஜ் பண்ணுறது, அப்புறம் ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி சார்ட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன டேட்டா ஃப்ரேம் எடுக்க போகிறோம்னா சிக் வெயிட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஃப்ரேமை எடுக்கிறோம். ஸோ சிக் வெயிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கு, டைம் இருக்கு, சிக் நம்பர் இருக்கு, டயட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி சார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சிக் வெயிட்ல வெயிட் எடுக்கிறோம் அப்படின்னா வெயிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் சார்ட்டட். ஸோ நம்ம இந்த வெயிட்டை வச்சு நம்ம சார்ட் பண்ண போறோம். சார்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை வச்சு சிக் வெயிட்ல வெயிட்டை வச்சு சார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு சார்ட் பண்ணி கொடுக்கும். இதே வந்து நீங்கள் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். ஆர்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக் வெயிட்டில் இருக்கிற வெயிட்டை கொடுத்தோம்னா இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது சார்ட் பண்ணி அதனோட வேல்யூ கொடுக்கும் ஒரு வெக்டாரா. வேறஸ் ஆர்டருங்கிறது வந்து அதனோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக் வெயிட்ல $196 இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து 35 டைம் டு சிக் 18 டயட் 1. ஸோ அதுதான் நம்மளுக்கு லோவஸ்ட் வேல்யூங்கிறது தெரியும். ஸோ இப்போ அந்த இண்டெக்ஸை கொடுக்கும். ஆர்டருக்கும் சார்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆர்டரில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் கொடுக்கும், வேறஸ் இதில் சார்ட்டில் வந்து உங்களுக்கு சார்ட் பண்ணி ஒரு வெக்டாராக கொடுக்கும். இப்போ இந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம எப்படி கம்ப்ளீட் ரோ சார்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த ஆர்டருங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா சிக் வெயிட்டை ஆர்டர் சிக் வெயிட்டை வச்சு சார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை வச்சு உங்களுக்கு சார்ட் பண்ணி அந்த வேல்யூ கொடுக்கும். அந்த டேபிள் டேட்டா ஃப்ரேம் ஃபுல்லாக கொடுக்கும். இப்போ அடுத்தது எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமை மர்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு 2 டேட்டா ஃப்ரேம் வேணும். ஸோ இப்போ நான் இதையே இந்த சிக்கையே எடுத்துக்கலாம். இந்த சிக்கில் இருக்கிற 1யும் 2யும் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா df1ல சிக் வெயிட்ல இருக்கிற சிக் வெயிட் $chick is equal to 1. இப்போ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக இருக்கு. இது வந்து 12 அப்சர்வேஷன் இருக்கு. அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம் 2 சிக் வந்து 2. இதில் ஒரு 12 டேட்டா ஃப்ரேம் இருக்கு, 12 வேல்யூ இருக்கு. இப்போ வியூ df1 இப்போ வியூ பண்ணுறோம் அப்படின்னா வி வந்து கேபிட்டல் வியூ. வியூ பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் வந்து இந்த சிக் வந்து 1ல் இருக்கிறது மட்டும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம் 2ல சிக் 2 மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணுறதுக்கு merge df
merge df1 comma df2 comma by time இதில் இருக்கிற இந்த காலமில் இருக்கிற டைமை யூஸ் பண்ணி நம்ம வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ வந்து டைம், இப்போ இந்த மர்ஜ் டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது df1, ஒய்ங்கிறது df2. ஸோ இப்போ இப்படி தான் நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமை மர்ஜ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எப்படி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்புறம் மர்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.